ஹாய், இந்த வீடியோல பட்டி எப்படி கட் பண்றது, ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்றது அண்ட் நெக்குக்கு தேவையான கேன்வாஸ் எப்படி கட் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் எப்படி கட் பண்ணணும்னு வீடியோ இருக்கு. பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. பட்டிக்கான துணி இதுக்கு ஒன்றும் பெருசா மடிப்பெல்லாம் தேவையில்லை. ஒரு 4 ஃபேப்ரிக் இருக்க மாதிரி இருந்தா போதும். இங்க ஃபேப்ரிக்கோட அலைன்மெண்ட்காக நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். நம்மளோட பட்டி 2.5 இன்ச், எல்லா சைஸுக்குமே காமன் 2.5 இன்ச். 2.5 இன்ச் நம்மளோட பட்டி, எல்லா சைஸுக்குமே இந்த 2.5 இன்ச் காமன். 1/2 இன்ச் கீழே மடிச்சு தைக்க, பிளஸ் 1/2 இன்ச் பட்டியும் பாடிஸையும் ஜாயின் பண்றது. ஸோ பண்ணா நமக்கு 3.5. 3.5 நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் டிரா பண்ணிக்கலாம். இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். அங்கேயும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துக்கோங்க. இங்க இருந்து வச்சு பார்க்குறோம், 4 இன்ச் வருது. அப்படியே அந்த 4 இன்ச்சை செகண்ட் டாட் லெக்ல வைக்கிறோம். வச்சுட்டு இது மெஷர் பண்ணா எவ்வளோ வருது? 11.5க்கும் ஒரு பாயிண்ட் மேல இருக்கு, 11.5க்கு ஒரு பாயிண்ட் மேல இருக்கு. இப்போ இங்க இருந்து டேப்பை இப்படி கிராஸா 4 இன்ச் வைங்க. ஏன் இப்படி 4 இன்ச்னா, உங்களுக்கு இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளோ வேல்யூ வருதோ, சில பேருக்கு 3.5 வரும், சில பேருக்கு 3 வரும், சில பேருக்கு 5 வரும். ஸோ இங்கிருந்து இது எவ்வளோ வேல்யூ வருதோ அதை இப்படி கிராஸா இந்த 3/4 இன்ச் லைன்ல வர மாதிரி இப்படி கிராஸா வச்சுக்கோங்க. அங்க ஒரு மார்க், அது அப்படியே நம்ம இப்படி அந்த 4 இன்ச்ல இருந்து கிராஸா வச்சு 11.5க்கு ஒரு பாயிண்ட் தள்ளி மார்க் பண்ணிக்க. கிராஸா மார்க் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் மேல போயிருக்கு. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 1/4 இன்ச் வரைக்கும் மேல போகலாம், அதுக்கு மேல போகக்கூடாது. இங்க வி இல்லாம யூவா கட் பண்ணிக்கணும். நம்ம வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 பண்ணா 9. இங்க ஊக்கையும் ஐயும் ஃபினிஷ் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச் போயிடும். வேற ஒரு துணி கொடுத்து தைப்போம், அந்த 1/2 இன்ச் போயிடும். பிளஸ் ஆஃப், பிளஸ் நீங்க பாடிஸ்ல எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுத்தீங்களோ அது நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், 1.5 இன்ச் கொடுத்தோம். பிளஸ் 1.5 பண்ணும்போது 11. அந்த 11 இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இந்த பாயிண்டையும் இந்த பாயிண்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்க வேண்டியதான். நம்ம ஊப்பட்டியில வைக்கக்கூடிய இடம். ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல ஒரு நாட்ச் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு நாட்ச் கொடுத்துக்கலாம். அப்பதான் நமக்கு ஈஸியா தெரியும் இந்த இடத்துல ஊக்க சைடு வரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணலாம். பாருங்க, ஃபேப்ரிக்கை 4 மடிச்சிருக்கேன். 4 லேயர் இருக்கு. இந்த பக்கம் ஃபோல்டு இருக்கு, இந்த பக்கம் ஓப்பன் இருக்கு. இதுதான் நம்மளோட ரெஃபரன்ஸ் லைன். இந்த லைன்ல இருந்து நம்ம எல்லாமே மார்க் பண்ண போறோம். இங்க இருந்து 1 இன்ச் மேல. ஏன் இந்த 1 இன்ச்னா, பிளவுஸ் பீஸை மடிச்சு தைக்கிறதுக்கு இந்த 1 இன்ச். அங்க இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களோட ஸ்லீவ் லென்த் 7 இன்ச் பிளஸ் 1/2 இன்ச் 7.5 மார்க் பண்றேன். ஏன் இந்த 1/2 இன்ச்னா,
நம்ம ஸ்லீவ்ஸையும் பாடிஸையும் ஜாயின் பண்றதுக்கு இந்த 1/2 inch சீம் அலவன்ஸ். இங்க இருந்து நம்ம கேப் ஹைட் மார்க் பண்ண போறோம். ஏதாவது நோட் இருந்தா எழுதிக்கோங்க. உங்க செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 10 அவ்வளவுதான் கேப் ஹைட்டோட ஃபார்முலா. நம்ம செஸ்ட் ரவுண்ட் 40 டிவைடட் பை 10 பண்ணும்போது 4. ஸோ இங்க இருந்து கேப் ஹைட் வந்து 4 வைக்கிறோம். ஆர்ம்ஹோல் எவ்வளோ? 19 inches. அதுல பாதி பண்ணோம்னா 9.5. அந்த 9.5 இங்க இப்படி டேப்பை வச்சு இப்படி கிராஸா மெஷர் பண்ணுங்க. கிராஸா மெஷர் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வருது. அதை நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு இப்படி டயகனலா லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனை 4 பிரிக்க போறோம். 4 பார்ட்டா நம்ம பிரிக்க போறோம். 9.5 இப்படி டேப் ஆஃபா பண்ணுங்க. பண்ணிட்டு இங்க ஒரு மார்க். இப்போ இத பாதியா மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இங்க ஒரு மார்க். அப்புறம் இதோட ஆஃப். இப்படி 4 பிரிச்சிருக்கோம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அங்க இருந்து மேல 1/2 inch மார்க் பண்ணுங்க. அங்க இருந்து மேல 1/2 inch. இந்த செகண்ட் பாயிண்ட்ல 1/4 inchக்கு மேல ஒரு புள்ளி, இல்லைன்னா 3/8. 1/4 inchக்கு மேல ஒரு புள்ளி இருக்கும்ல, அதை மார்க் பண்ணுங்க. இல்லைன்னா 3/8. அப்புறம் இந்த தேர்ட் பாயிண்ட்ல 1/4 inch கீழே மார்க் பண்ணணும். மற்ற மார்க்கிங்லாம் மேல மார்க் பண்ணணும். இது கீழே 1/4 inchல ஒரு மார்க்கிங், 1/2 inchல ஒரு மார்க்கிங். மார்க் பண்ணிட்டு இந்த கார்னர்ல இருந்து ஒரு 1.25 inch மார்க் பண்றோம். இந்த கார்னர்ல இருந்து 1.25 inch மார்க் பண்றோம். இப்போ இந்த பாயிண்ட்ஸை நீங்க ஃப்ரீ ஹேண்ட்லயும் கனெக்ட் பண்ணலாம், இல்லை இப்படி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சும் கனெக்ட் பண்ணலாம். இந்த 1.25 inch மார்க் பண்ணோம்ல, அதையும் இந்த 1.25 inch மார்க் பேக் ஆர்ம்ஹோல் தான் ட்ரா பண்ண போறோம். இங்க இருந்து 1.25 மார்க் பண்ணோம்ல, அது வந்து 1. இந்த செகண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அதுக்கு மேல ஒரு 3/8 மார்க் பண்ணிருப்போம், அது வந்து 2. இந்த தேர்ட் பாயிண்ட்ல கீழே ஒரு 1/4 inch மார்க் பண்ணிருப்போம், அது 3. இது 4. இப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த 1யும் 2யும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க ஃப்ரீ ஹேண்ட்ல பண்றீங்கன்னா அப்படியே 1யும் 2யும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெஞ்ச் கர்வ் வந்து அப்படியே திருப்பிட்டு 2யும் 3யும் கனெக்ட் பண்றேன். நீங்க 2யும் 3யும் அட்ஜஸ்ட் பண்ணும் போதே 4க்கு கரெக்டா போயிடும். 2யும் 3யும் கனெக்ட் பண்ணும் போதே 4க்கு கரெக்டா போயிடும். அதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஹேண்ட்லயும் இதே மாதிரி 2, 3, 4 இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேல இருக்கிறது 5. இந்த செகண்ட் பாயிண்ட் மெயினா இருக்குல்ல, அது வந்து 6. இந்த தேர்ட் பாயிண்ட்ல ரெண்டாவதா 1/2 inch மார்க் பண்ணோம்ல, அது 7. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, டேப்பை கொஞ்சம் உள்ள போனா பரவாயில்ல, இந்த 1ல இருந்து ஓரளவுக்கு உள்ள போகும். நம்ம ஃப்ரெஞ்ச் கர்வை 5யும் 6யும் அலைன் பண்ற மாதிரி வைக்கிறோம். 5யும் 6யும் ஃப்ரெஞ்ச் கர்வ்ல அலைன் பண்ற மாதிரி வச்சு கனெக்ட் பண்ணிட்டோம். ஒரு லைட்டா ஒரு கொஞ்சம் உள்ள இருந்து, இப்ப நீங்க ஃப்ரீ ஹேண்ட்ல பண்றீங்கன்னா லைட்டா அந்த 1 பாயிண்ட்ல இருந்து உள்ள இருந்து 5யும் 6யும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஞ்ச் கர்வ் அப்படியே திருப்பிட்டு 6, 7 and 4, 6யும் 7யும் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா 4ஓட பாயிண்ட் கனெக்ட் ஆயிடும். ஃப்ரீ ஹேண்ட்லயும் வரையணும்னாலும் 6, 7, 4 இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்ல ட்ரா பண்ணாலும் இப்படிதான் வரும், ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணாலும் இப்படிதான் வரும். இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 1/4 inch மேல கொண்டு போறேன், இல்ல 3/8 inch கூட மேல கொண்டு போறேன். 1/4 inchக்கு ஒரு பாயிண்ட் மேல கொண்டு போயிட்டு இப்போ இந்த பாயிண்ட்டையும் நம்ம
இப்படியே கனெக்ட் பண்ணிக்கிறோம். பிளெண்ட் பண்ற மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்றோம்னா, நம்ம ஸ்லீவ் டைப் வந்து இப்படி ரவுண்டா வரும். சம்டைம்ஸ் பிகினரா இருக்கும்போது இப்படி வந்துடும். ஸோ அது வராம தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி வரும். இந்த 4ல இருந்து 1.5 இன்ச் சீம் அலவன்ஸை மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம கேப் ஹைட் வந்து செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 10. இது ஆல்ரெடி பார்த்துட்டோம், இருந்தாலும் வந்து எழுதி காட்டலாமேன்னு எழுதி காட்டுறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் ஓப்பன் வந்து 14 inches. அதை டிவைடட் பை 2 பண்ணுங்க. ப்ளஸ் ஒரு 1/2 inch ஈஸ். இந்த ஈஸ் அலவன்ஸ் வந்து காமன் சொல்ல முடியாது. சில பேர் ஸ்லீவ்ஸை ரொம்ப டைட்டாக போடணும், 1/4 inch கொடுத்தாவே கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இந்த ஈஸ் அலவன்ஸ் மட்டும் நம்ம கான்ஸ்டன்ட் சொல்ல முடியாது, போடுறவங்களோட கம்ஃபர்ட். யூஸ்வலாக 1/2 inch வச்சுட்டா மேக்ஸிமம் கவர் ஆகிடும். இல்லை கொஞ்சம் லூஸ் கேட்குறாங்கன்னா ஒரு 3/4 inch கொடுக்கலாம். இல்லை எனக்கு நல்லா டைட்டாக வேணும்னா 1/4 inch கொடுக்கலாம். இது வந்து அப் டு போடுறவங்களோட கம்ஃபர்ட். ஸோ நம்மளோட ஸ்லீவ் ஓப்பன் 14 டிவைடட் பை 2 பண்ணால் 7 ப்ளஸ் 1/2 inch பண்ணும்போது 7.5 inch. அந்த 7.5 இந்த 1 inch சீம் அலவன்ஸ் கொடுத்தோம்ல அதில் மார்க் பண்ணுறேன். கீழே ரெஃபரன்ஸ் லைன்லையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து 1.5 inch சீம் அலவன்ஸ் பாடி ஸ்பாட்டில் எவ்வளோ கொடுத்தோமோ அதே தான். இங்கேருந்து இப்படி ஒரு 1/4 inchக்கு கிராஸ் வேர்டை மார்க் பண்ணும். இந்த இடத்துல இருந்து நம்ம ஆக்சுவல் ஹைட் எங்கேயோ அங்கே கிராஸ் வேர்டை மார்க் பண்ணும். ஏன்னா அப்போ தான் மடித்து தைக்கும் போது கரெக்டாக வரும், ஸ்லோவாக வரும். இந்த சென்டரில் ஒரு லைன் பண்ணோம்ல அதை வந்து இப்படி அங்கேருந்து இதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ அவ்வளோதான், கட் பண்ணிடலாம். கேன்வாஸ் பேப்பரை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட ஃபோல்டட் சைடு மேலே இப்படி ஃப்ரண்ட் பார்ட்டை அலைன் பண்ணோம். அலைன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக் ஷேப்பை அப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. கேன்வாஸில் உங்களோட ஃப்ரண்ட் நெக் ஷேப்பை அப்படியே அலைன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டோ பேக்கோ யூனெக் வரைஞ்சிட்டோமா, அதை அப்படியே எடுத்துருங்க. ஒரு 1/4 inch இன்னும் கொஞ்சம் மேலே பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே இப்போ இங்கே சுற்றி 1 inch நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இதில் தான் ஃபேப்ரிக் கட் பண்ணுறேன். இது வந்து ஒரு வேஸ்ட்டு சிசர், தூக்கி போட்டு துரு பிடிச்சி யூஸே ஆகாத சிசரை தான் நான் கேன்வாஸ் கட் பண்ணுவேன். அப்போ தான் வந்து நம்மளோட ஃபேப்ரிக் கட் பண்ணுற சிசர் வந்து நல்லா இருக்கும். இங்கே ஃபேப்ரிக்கும் கேன்வாஸும் தயவு செஞ்சு ஒரே சிசரில் கட் பண்ணாதீங்க, உங்கள் சிசர் தான் பாழாயிடும். இப்போ இந்த மிட் பாயிண்ட்டை 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஓகே, ரெடி. ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு எப்படி கட் பண்ணீங்களோ அதே மாதிரி பேக் பார்ட்டுக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேன்வாஸை. மெயின் ஃபேப்ரிக்கை ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கேன். இந்த சைடு வந்து க்ளோஸ், அந்த சைடு ஓப்பன். ஒரே ஒரு மடிப்பு மடிச்சிருக்கேன். பேக் பார்ட்டில் என்னென்ன கட் பண்ணமோ அதை கரெக்டாக அலைன் பண்ணிவிட்டு அப்புறம் மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிவிடுங்க. கீழே இறக்கிட்டு மெதுவாக கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எக்ஸஸாகவே கட் பண்ணிக்கோங்க, அக்யூரேட்டாக கட் பண்ணணும்னு இல்லை. இப்படி எப்போவுமே லைனிங்கை கட் பண்ணிட்டு நம்ம வந்து மெயின் ஃபேப்ரிக்கை போட்டு பாருங்கள்.
அவ்வளோதான் கட்டிங் எல்லாம். நம்ம வந்து நாளைக்கு ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம்.